அதாவது எதையாச்சும் சொல்லி ட்ரோல் பண்ணணுமேன்னு பண்றது. அது ட்ரோலே இல்லை, ஆனா ட்ரோல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றது. ஒன்றும் இல்லை, நேற்று பேசும்போது அவர் பேசுறாரு, ஆடு மாடுகள் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னது? எங்களுக்கு வாக்குரிமை தாருங்கள், உங்களுக்கு தான் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க தெரியல, நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம்னு சொல்லி ஆடு மாடுகள் வாக்குரிமை கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஓஹோ பாருப்பா, ஆடு மாடு எப்படிப்பா வாக்குரிமை கேட்கும், ஆடு மாடுக்கு போய் எப்படிப்பா ஓட்டு உரிமை தெரியும், ஓட்டு உரிமை கொடுக்க முடியும், அதுக்கு என்ன ஓட்டு போட தெரியுமா, சீமான் என்ன இப்படி பேசுறாரு, என்ன ஆயிட்டாரு இவருக்கு, என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். அப்ப அவருக்கு தெரியாது, ஆடு மாடுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க முடியாது, ஆடு மாடுகளால ஓட்டு போட முடியாதுன்னு அவருக்கு தெரியாதா? வேற ஒருத்தர் சொல்லு, அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்குவேன், ஆமாங்க சூதுவாது தெரியாத தலைவருங்க அப்படின்ட்டு. அண்ணன் சீமான் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த விஷயத்தை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஆடு மாடுகளுக்கு ஓட்டு உரிமை கொடுங்க, அதுவாச்சும் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அவர் அங்க காமெடி ஆகல, காரி துப்புறாரு, கேவலப்படுத்துறாரு. யார? தற்குறிகளை. அதாவது இந்த ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களைத்தான். சரியான தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்க தெரியாம காசுக்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் இல்ல ஏதோ ஒரு விதமான மயக்கத்துக்கும் போயிட்டு ஏதோ ஒரு தலைவரை நீங்களா நினைச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு போயிட்டு நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க தெரியல, இந்த ஆடு மாடுங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா அது கூட சரியான தலைவரை தேர்ந்தெடுத்துரும் அப்படின்னு சொல்லி உவமையாக அவர் அதை பயன்படுத்துகிறார். அது கூட புரியாம இது ஒரு காமெடின்னு நினைச்சுக்கிட்டு அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது ஒரு கும்பல். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் மதுரை விராதனூர் அப்படின்ற பகுதியில் ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு ஒன்று நேற்று நடந்திருக்குதுங்க. ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமைக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு. ரொம்ப பிரம்மாண்டமாக பிளான் பண்ணி இது சம்மந்தமாக ஒரு 4-5 நாளாகவே வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். முன்னேற்பாடுகள்லாம் படுபயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எங்கே கொண்டு எப்படி மாடுகளை நிறுத்தணும், மேடை எப்படி அமைக்கணும், அந்த மாடுகளை எப்படி ட்ரெயின் பண்ணணும். அதாவது எப்படின்னா, திடீர்னு ஒரு சத்தம் கேட்ட இந்த மாடுகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமா வீட்டில் வளர்க்குற மாதிரி மூக்கணாங்கயிறு இதெல்லாமே இருக்காது. நேற்று நத்தம் சிவசங்கரன் அவர்களிட நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட இதை நாங்கள் விவாதிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் அவர் கூட சொன்னாரு, இது வழக்கமா நம்ம ரொம்ப கைப்பட வளர்த்து அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட மாடுகள் அப்படின்றத விட கொஞ்சம் அது தன்னை போல வளரக்கூடிய மாடுகள் அப்படின்னும் போது அது மிரளலாம், என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் இருக்கக்கூடியதுல இப்போ மேடை போட்டு ஸ்பீக்கர் போட்டு சத்தமா பேசுறது இதெல்லாம் இருக்கும்போது ஆட்களுடைய கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது அது மிரண்டுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்றது, இதெல்லாம் எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியுமா, இவர் மேடையில் அறிவிச்சிட்டார், ஏற்கனவே அப்படிதான் திடீர்னு எதனாச்சும் அறிவிச்சிடறாரு, நான் நானே மரம் ஏறி கல் இறக்க போகிறேன் அப்படின்ட்டு, அப்பயும் அப்படிதான், ஆஹா என்ன நடக்க போதோ, ஏறி இறங்குற வரைக்கும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு விதமான மனநிலையில இருந்தாங்க. ஆனா அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி பயங்கரமான சென்சேஷனா கொண்டு போனாரு. இப்ப இந்த விஷயமும் அதே மாதிரி நல்லபடியா நடந்து முடிஞ்சிடணும், ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு லேசான ஒரு பதற்றம் கட்டாயமாக இருக்கதான் செஞ்சிச்சு. அதெல்லாம் அதாவது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதுக்கான முன்னேற்பாடுகள் ரொம்பவே சரியாகவும் நிபுணத்துவம் வாய்ந்த ஆட்களை வச்சு எப்படிலாம் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு இடத்த தயார் பண்ணுவாங்க இல்லையா, அதுல அனுபவம் பெற்ற ஆட்கள் எல்லாம் இறக்கி பயங்கரமான ஒரு ஏற்பாடுங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. உலகத்திலேயே முதல் முறையாக ஆடு மாடுகளுக்காக பேசியிருக்கலாம் மற்றவங்க, ஆனா ஆடு மாடுகளையே வைத்து அதோடு சேர்த்து மக்களையும் திரட்டி பேசினதுன்றது உலகத்திலேயே முதல் முறையாக அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சு வெற்றிகரமாக காட்டிவிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்குதுங்க. பெரும் வெற்றி தான். ஆனா இந்த மாநாடு அப்படிங்கிறது நகைப்புக்குள்ளாகிறது, இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. இதுல என்னங்க இருக்குது, பேசுறதுன்னா பேசிட்டு போக வேண்டியது தானே மக்களை கூட்டி, இதுல நான் மாடுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஆடுகளை எல்லாம் நிக்க வச்சுக்கிட்டு அது முன்னாடி நின்றுக்கிட்டு நான் பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு கும்பல். அந்த எந்த கும்பல் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய போறதில்ல. அதுல ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க, ஐயோ பாவங்க ஆடு மாடு எல்லாம், இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதா அந்த பீட்டா அப்படின்னு சொல்லி பீட்டா கிட்ட போயிட்டு குபீர்னு விழுந்தார் ஒருத்தர். யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் அருணன் அவர்கள், தோழர் அருணன். ஆமாம், அன்றே கணித்தார் அண்ணன் சீமான் அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றி அன்றே கணித்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன். ஞாபகம் இருக்குதா? பாண்டே அவர்களுடைய விவாத நிகழ்ச்சியில. ஆமா, அவர் தான் பீட்டாவெல்லாம் கூப்பிட்டு நீதி கேட்டுட்டு இருந்தாரு. அப்படி மாடுகள் மீது ஏகப்பட்ட பாசம் உடன்பிறப்புகள் ஒரு பக்கம், ஐயோ பாருங்க சித்திரவதை பண்றாங்க அந்த மாடுகள், அந்த மாடுகளை காப்பாற்ற ஒரு வழி இல்லையா, யாரையாச்சும் இதை கேட்க மாட்டீங்களா ஐயா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதுல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடாதா, அது ஏதாச்சும் மிரண்டுகிட்டு திமிரிக்கிட்டு
புடுங்கிட்டு போய் அங்கே போய் மக்களுக்கு பக்கம் போய் அதை எதனா இடிச்சு விழுந்து 4 பேருக்கு அடிபட்டு அப்படி இப்படின்னு எதனா நடக்காதா அப்படின்னு சொல்லி எப்படி பணமரத்த மேல இருந்து அவர் தவறி விழுந்துட மாட்டாரான்னு எதிர்பார்த்த மாதிரியே இதுலயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கிட்டு பாவம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஊடகங்கள் இதை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருட்டடிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது போக அங்க எல்லாம் மாடுகளை கட்டி வச்சிருக்கிற இடத்துல மழை வந்துட்டு இருக்குது, மாடெல்லாம் மழையில நனையுது பாருங்க, மாடு மழையில நனையலாமாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற உடன்பிறப்புகள் ஒரு பக்கம், டேய் காட்டுல போய் மேற மாடுறா, அது மழையில நனையும், முன்ன பின்ன மாடை பார்த்துருக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பக்கம் வேதனைகள் அதை பார்க்கும்போது. இப்படி கேலி கிண்டல்கள் ஒரு பக்கம் எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இது ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சா அப்படின்னா, இப்போ சிட்டியில இருந்துகிட்டு பாக்கெட்ல பால் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, இல்ல வந்து டீ கடையில போயிட்டு ஓசி டீக்காக தகராறு பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து காமெடி மாதிரி தான் தெரியும். ஆனா எங்க போய் ரீச் ஆகணுமோ அங்க போய் பக்காவா ரீச் ஆயிருக்கு. ஏங்க நான்லாம் வந்து கிராமப்புறத்துல இருந்து வந்தவங்க. எனக்கு தெரியும். அந்த மாடு வளர்க்குறவங்க வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுல ஒரு 1, 2 மாடு குறைஞ்சபட்சம் வளர்த்துட்டு தான் இருப்பாங்க. பாருங்க, பாலுக்காக அல்லது வந்து நிறைய பால் கறந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஜெர்சி மாடோ அல்லது வந்து வேற மாடுகளையோ அவங்க வளர்த்தாலுமே கூட அந்த ஒரு ஆசைக்காகவாச்சும் வீட்டில் ஒரு 2 நாட்டு மாடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படக்கூடிய ஆட்கள் தான் நம்முடைய ஆட்கள். இதுல இன்னொரு உருட்டு வேற உருட்டுனாங்க. என்னன்னா கல் இறக்குற போராட்டம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது சமூகம் ஒரு ஜாதிக்காக பண்றாரு, மறுபடியும் குலத்தொழில் நோக்கி தள்ளுறாரு, அவர் வந்து அந்த சமூகத்துக்காக பண்றாருன்னு சொல்லி ஒரு ஜாதி அரசியல், நாடார்களுக்காக பண்றாரு அப்படின்ட்டு. இப்ப மாடுகளுடைய மேய்ச்சல் உரிமை அப்படின்னு போராடின உடனே கோணார்களுக்காக பண்றாரு, இது கோணார் ஜாதி அரசியல்னு சொல்லி கோளாறு கொடுத்துட்டு இருக்கிறாங்க உடன்பிறப்புகள். ஆனா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்ப நான் வரக்கூடிய அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் தான் நாங்க அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி. நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வீடுகள்ல மாடுகள் வச்சிருக்கக்கூடியவங்க தான். அந்த இடத்துல இது எப்படி போய் சேர்ந்துருக்குதுன்னு ஒரு சின்ன உதாரணம். நேத்து ஒரு போன் பண்றாங்க ஊருக்கு. வழக்கமா என்ன திட்டுவாங்க, என்னடா போயிட்ட, போனே பண்றதில்ல, கண்டுக்கிறதில்ல, கூப்பிடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய அளவுல தான் நமக்கு கௌரவம் இருக்கும். ஆமா, நேத்து போன் பண்றாங்க ஒரு 8:30க்கு. போனை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா, நான் வந்து ஆடு மாடுகள் மாநாடு பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் முடிய போகுது, இன்னொரு 15 நிமிஷம் தான் இருக்குது, பேசிட்டு இருக்கிறாரு, போனை வை அப்படின்னு சொல்லி கட் பண்றாங்க. ஒரே அசிங்கமா போச்சு குமாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த மாடுகளை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடியவர்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்வியல் சார்ந்து வாழக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து இது பயங்கரமான ரீச்சுங்க. இங்க குளிரூட்டப்பட்ட அறையில அந்த மாதிரியான அட்மாஸ்பியரே பார்க்காம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு காமெடி மாதிரி தெரியுது. ஆனா இந்த பக்கம் அது பயங்கரமான ரீச். ஏன்னா உண்மையிலே சொல்றேன், மாடு வளர்க்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு ஆசையா சும்மா ஒரு மாடு நின்றுட்டு நல்லா புல்லு வளர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு, அதை நல்லா அது சாப்பிடுது அப்படின்னா அது சாப்பிட்றத உட்காந்து அப்படியே ஆசையா பார்த்துட்டு இருப்பாங்க. மாடு சாப்பிடுது அப்படிங்கிறது, அந்த மாட்டுடைய ஒரு ஆக்டிவிட்டியும் அவங்க அவ்வளோ ரசிப்பாங்க. நீங்க ஒன்றும் இல்லை, ஜல்லிக்கட்டு லைவ்லாம் போகும்போது அதை அப்படி உட்காந்து பார்க்கறதுல பெரும்பான்மையா யார் தெரியுமா? எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புற மக்கள் தான். அவங்களுக்கு அவ்வளோ ஆசை மாடுகளை பார்க்கணும்னா, அவ்வளோ ஆசை. ஏன்னா அவங்களுக்கு மாடுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன். அதில் இந்த சாதி அந்த சாதின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நேத்து ஒரு வித்தியாசமான முறையில, அதுவும் முதல் முறையாக ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளையும் கூட்டி வச்சு என்னதான் பண்றாரு சீமான், என்னதான் பேசுறாரு, அங்க ஒரு பக்கம் மாடுகள் நிக்குது, ஆளுங்க நிக்கிறாங்க, இங்க ஒரு பக்கம் இவர் சீமான் பேசுறாரு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அப்படி உட்காந்து பார்த்துருக்காங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள். அது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே லைவா மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஷார்ட்ஸுகளாக, ஏகப்பட்ட துண்டு காணொலிகளாக, வாட்ஸ்அப் குரூப்புகள்லயாகட்டும் தாறுமாறாக இது போய் சென்று சேர்ந்திருக்குது. அப்படியே அவங்களுடைய உணர்வுகளோடையும் அவங்களுடைய சென்டிமெண்ட்டுகளோடையும் அப்படியே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறி இருக்குது. ஏய் நம்பாலியா, இது எங்களுதியா, எங்களுது மீட்டிங் நடக்குதியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அவங்க வந்து போன தேர்தலில் வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்களா கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கே கூட அந்த ஒரு ஃபீலை கிரியேட் பண்ண ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணன் சீமான் அவர்கள் கச்சிதமாக செய்து முடிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில இது காமெடியாச்சா அல்லது பயங்கர சக்சஸ் ஆச்சா அப்படிங்கிறத நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமே புரியாத தற்கூறிகளுக்கு இது காமெடி மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த வாழ்வியலோடு கலந்தவர்கள் மத்தியில இது மிகப்பெரிய வெற்றியை தான் அடைஞ்சிருக்குதுங்க. இதோட அடுத்து ஒரு சம்பவம் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. அது இப்பயே நினைச்சு பார்த்தா என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது அடுத்ததாக தடையை மீறி மாடுகளை ஓட்டிக்கொண்டு நானே போய் மேய்க்க போறேன் வனத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
அது என்ன பண்ண போறாரோ, அது எப்படி இருக்க போதோ, அது எவ்வளவு பெரிய விஷயமா போயிட்டு கன்வே ஆக போதோ அப்படின்லாம் ஒண்ணும் நமக்கு புரியலைங்க. ஆனா அதுவும் முரட்டு சம்பவமா இருக்க போது. நெறைய பேர் வந்து சொல்லலாம், இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? இது வந்து ஒரு சென்சேஷனா கிரியேட் பண்ணலாம். ஒரு வித்தியாசமா பண்றோம் அப்படின்ற மாரி காட்டிக்கலாம். இதுலலாம் எங்கேயா ஓட்டு வந்துரும்ன்ட்டு, அப்படி மட்டும் நெனைச்சிராதீங்க. இது வந்து பயங்கரமான வோட் பேங்க் பாலிடிக்ஸையும் பண்ண தான் போது. இனத்துக்கான அரசியல் தான். உரிமைக்கான அரசியல் தான். பணம் ஏறுனதாகட்டும், இங்க மாடுகளாகட்டும், எல்லாமே தேவையான அரசியல் தான். அதாவது ஆக்கப்பூர்வமான அரசியல் தான். ஆனா, வெறுமனே அது வந்து ஒரு ஒரு பிரச்சாரமாகவோ, ஒரு விழிப்புணர்வாகவோ, ஒரு புரட்சியாகவோ மட்டும் அது போகவில்லை. வோட் பேங்க் பாலிடிக்ஸ்லயும் இது பெரிய வேல பார்க்க போது. மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன உருவாக்க போது. அதாவது அந்த அந்த வாழ்வியலோடு வாழ்றவங்கள அப்படியே சீமான் அவர்கள் வந்து அவங்க வீட்ல ஒருத்தரா மாறிடுறாரு அண்ணன் சீமான் அவர்கள். அத வந்து மிக சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய நகர்வுகள் எல்லாமே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி திமுக ஒரு தமாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அத நான் டீட்டெயிலா தனி வீடியோ போட்டு பேசணும். அதுல ஒரு வீடியோலாம் போட்டா பத்தாது. அது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அதுல கான்டென்ட்களா குடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம். 2ல ஏதோ ஒண்ணு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இது மாரி ஒரு முழக்கத்தை முன் வச்சு, அவர் ஒரு பிரச்சாரத்துல இறங்கிட்டாரு. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்புல இருங்க கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் போஸ்ட் புரொடக்ஷன் இருக்குது, கொஞ்சம் டப்பிங் இருக்குது. அத முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் களத்துக்கே வரல. ஆனா நாம் தமிழர் கட்சி வேற ஒரு ரூட்ல இத எடுத்துக்கிட்டு ஆ களத்துல மட்டும் இல்ல. களத்துல போயிட்டு எங்கேயோ தூரத்துல நின்னு மக்கள பார்த்து, ஒரு மாரி பண்றது அப்படிலாம் இல்ல. அப்படியே மக்களோட மக்களா அப்படியே கலந்து, அப்படியே கொண்டு போறது. அப்படியே அவங்களோட சேர்ந்து வாழ்றது. அப்படிங்கிற மாரியான ஒரு அரசியல எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமையப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஆனா நிச்சயமாக இதுவரைக்கும் செஞ்சிருக்கிற அடிப்படையில பார்க்கும்போது, செம்ம ரீச், ஆர்கானிக் ரீச். அதாவது ஒரு டீம வச்சுக்கிட்டு ஹையர் பண்ணி அல்லது வந்து ஒரு ஏஜென்சிய போட்டு இத வந்து கொண்டு போய் பரப்புன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பரப்புறது. இல்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு ஸ்லாட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி காசு குடுத்து நீங்க இத செய்தி ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்ல. லோ பட்ஜெட்ல முரட்டு சம்பவங்கள், பயங்கரமான ரீச் அப்படிங்கிற கான்செப்ட்ல நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டு போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த சம்பவங்களையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.